ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ 1ல் விஜய் சேதுபதி அவர்கள் என்னெல்லாம் வந்து பேச போகிறார் அப்படின்றதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னங்க நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் ப்ரமோ 1ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க, ஆனால் எபிசோடில் வந்து எதுவும் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாருடைய ஆதங்கமாகவும் இருக்குது. அதை நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து இந்த சீசனில் இந்த வாரத்திலேருந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்றது நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து கேட்க வேண்டியிருக்கு. பட் எந்த இஷ்யூஸ் வந்து கேட்குறாரு, எது விட்றாரு அப்படிங்கிறது தெரில. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்களுடைய ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு கார்ட்ஸும் இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்ம வழக்கம் போல் ரெட் கார்டு அப்படி இப்படின்னு போட்டால் கூட கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கார்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஓகே, ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒயில்டு கார்டு என்ட்ரி வேறு இருக்குது. 6 பேர் உள்ளே இறங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் சும்மா லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணாலும் ரொம்ப பயங்கரமாக ரோஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இஷ்டத்துக்கு அந்த வருவோம், ஷோ நடத்துவோம், அப்படி வந்து போயிடுவோன்ற மாதிரி தான் நம்ம விஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாப்புல. என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வருவார், வந்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு எப்படி டாஸ்க் போச்சு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு டிஸ்கஷன் போகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை பிடிச்சி ஏன் வந்து துஷாரோட சண்டை போட்டா, ஏன் ரொம்ப திவாகர் கூட சண்டை போட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்வதிக்கு ஒரு டாஸ்க் வைப்பார். டாஸ்க் வச்சு எல்லாரும் வந்து பார்வதி சொல்லுவாங்க. அதோடு வந்து கிளம்பிடுவார். இதுதான் வந்து 2 வாரம் நடந்துட்டு இருந்துச்சு. மற்றபடி எஃப்ஜே இஷ்யூ, கெமியோட இஷ்யூ, கனியோட குரூப்பிசம், சபரியோடைய ஓவர் மாக்கிங், இந்த மாதிரி எதுவுமே வந்து அவர் கண்டுக்கிறது இல்லை பெருசாக அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த சீசனில் இந்த வாரத்துலேருந்து சூடு பிடிக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸையும் இவர் ஒன்றா பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கேள்விகளும் கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தோணுது. ஸோ என்னென்ன மக்களுடைய கேள்விகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே கேப்டன்சி கனி எப்படி பண்ணாங்க அப்படின்றது அவங்களுடைய குழந்தைகளுக்கு, செல்ல பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியும், மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து வேறு மாதிரியும் பண்ணாங்க. ஸோ அதை கண்டிப்பாக கமல் சார்னே வருது பாருங்கள், விஜய் சேதுபதி அவர்கள் தோல் உரிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. இதுதான் செய்யணும். ஏன்னா உள்ளே போனதுலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து ரொம்ப ஃபேவராக அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாம் வந்து இருந்தாங்க. தண்டனை கொடுப்பதில் கூட அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். மற்றபடி வேறு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கனிக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டுவார் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து ரெட் கார்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து இருக்காது. நம்ம வந்து அதை யோசிக்கவே வேண்டாம். இருந்துச்சுன்னா அது சந்தோஷம். பட் எந்த ஒரு கார்டும் இருக்காது தான் எனக்கு தோணுது. ஓகே, அப்படி இருந்தால் கமருதீனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறதுனாலும் சரி, எல்லோ கார்டாச்சும் கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ரைக் கார்டாச்சும் அவனுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆடுறான், பொம்பளை பொறுக்கின்றான். ஒரு மேடை நாகரிகம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேது. அது எவ்வளோ பெரிய மேடை நேஷனல் டெலிவிஷனில் பார்க்குறாங்கிறது அவனே சொல்கிறான். வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்குது. மற்றபடி ஃபிசிக்கல் வயலன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. துஷார்கிட்ட வந்து போய் அடிக்க போனது, அப்புறம் தர்பூசணி அடிக்க போனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைம் ரேட்ஸ் வந்து அவனுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விஜய் சேதுபதி அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதற்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஓகே, அடுத்து இந்த டாஸ்க் எப்படி விளாண்டாங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஷன் இருக்கும். அதாவது இந்த பாட்டில் டாஸ்கில் ஃபேவரிசம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரிசம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஆதிரை அந்த டீம்லாம் வந்து இவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ கனி செஞ்ச அதில் திருட்டுத்தனம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கவர் ஆகாது. அதெல்லாம் வந்து மறந்துடுவாங்க. நல்லா நீங்கள் கவனிக்கணும். அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா எபிசோடில் அதெல்லாம் போடல. ஸோ துஷார் திருடினது மட்டும்தான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து ஒழுங்காக பண்ணல பார்வதி, ஏன் நீங்கள் வந்து பாரபட்சம் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை கேட்டு யார் யாரெல்லாம் என் டாஸ்கில் எப்படி விளாண்டாங்க, யார் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிங்காக இருந்தாங்க, இல்லை ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ பார்வதிக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கமருதீனுக்கும் ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கேட்கல, பேசலை, ஓவராக ஆட்டம் போட்டிருக்காங்க இந்த வாரம் பார்வதி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ அதனால் அதற்கான ஒரு ரூல் பிரேக்கில் எல்லாமே வந்து அவருக்கு ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரி வாட்டர்மெலன் திவாகர் அவருடைய வார்த்தைகள், அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார். இந்த பொண்ணுங்க கூட ஒரு கேஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை, அதற்கான ஒரு எச்சரிக்கை இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பார்வை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு. ஸோ அதுவும் தீர்க்கப்படுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது, ஜென்யூனாக இந்த சீசனில் எல்லாம் நடக்குதா, எல்லாம் டாஸ்க்கை புரிஞ்சிக்கிறாங்களா, டாஸ்க்குடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த காயின்ஸ் வச்சு பண்ணாங்கல்ல, அந்த காயின்ஸ் வச்சு பண்ணதில் ஃபேராக இருந்ததா, சுபிக்ஷாவுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அந்த காயினை நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்ற அந்த கேள்வி கேட்கணும். என்னதான் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் ஜெயிக்க வச்சிருக்கலாம், ஏன் அந்த கேம் ஆடலை அப்படின்ற கேள்விலாம் இருக்குது.
ஸோ இப்படி கேள்வி கேட்டே இருந்தால் நம்ம கேள்வி கேட்டே தான் இருக்கணும். அவ்வளோ அப்படியே ஷோ வந்து போயிடும் அப்படிங்கிறது தான். அப்புறம் விக்ரம் பிரவீன்ராஜ் நல்லா ஆடினதுக்கு ஒரு பாராட்டு அந்த டாஸ்க்கை அப்படிங்கிறது. அவங்களுக்கும் வந்து அதற்கான கிரெடிட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கரெக்டாக. அப்புறம் கனியோடைய குரூப்பிசம் மெயினாக இந்த சீசன் மட்டும் கவர் பண்ணணும் இந்த வாரம். ஏன்னா அவங்க ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. அவங்க குரூப்பை வந்து அடக்கிறதுக்கு ஏதாவது சேதுபதி பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நமக்கு. கனியோட கேப்டன்சி, டாஸ்க்கு, கனியோட குரூப்பிசம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திவாகர், தர்பூசணி பழம், அதான் ஏற்கனவே திவாகர் தான். நம்ம பார்வதி மற்றும் கம்ருதீன், இவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.